2024ஆம் ஆண்டுக்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு ஜான் ஹாப்ஃபீல்டு மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இயந்திர கற்றலுக்கான அடித்தள கட்டமைப்பு முறையை இயற்பியல் மூலம் எளிதாக்கிய கண்டுபிடிப்புக்காக இருவருக்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானி ஹாப்ஃபீல்டு அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலும் ஹிண்டன் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்திலும் தங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு 11 மில்லியன் ஸ்வீடிஷ் கிரானர், அதாவது 1 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மற்றும் விருதை உள்ளடக்கியதாகும். ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் புல்வாமா தாக்குதல் நடந்த தொகுதியில் மெஹபூபா முஃப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் ஃபரூக் அப்துல்லாவின் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றிய நிலையில் புல்வாமா தாக்குதல் நடந்த டிரால் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரின் மெஹபூபா கட்சி வேட்பாளர் ரஃபீக் அகமது நாயக் வெற்றி பெற்றுள்ளார். புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர். அந்த தொகுதியில் போட்டியிட்ட ரஃபீக் அகமது நாயக் தனது வெற்றிக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இடையே நம்பிக்கை ஏற்படுத்துவோம் என தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்ட பின்னர் முதன்முறையாக காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. 90 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்ட தேசிய மாநாட்டு கட்சி 40க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ஃபரூக் அப்துல்லா, தேசிய மாநாட்டு கட்சியுடன் மக்கள் இருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீரில் காவல்துறை ராஜ்யம் இல்லை என்றும் இனி மக்களின் ராஜ்யம்தான் நடைபெறும் என்றும் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்தார். ஒமர் அப்துல்லா முதலமைச்சராவார் என்றும் அவர் கூறினார். தங்கள் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடுமையான விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் என்று ஈரான் அரசு எச்சரித்துள்ளது. செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி அளித்த பேட்டியில் ஈரான் நாட்டின் பொறுமையை இஸ்ரேல் சோதிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். தங்கள் நாட்டின் மீது தாக்குதலை நடத்தினால் அதற்கு மிகவும் மோசமான விளைவை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் என்று அமைச்சர் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் அந்நாட்டின் கட்டமைப்புகளை தகர்க்க ஈரான் சிறிதும் தயங்காது என்று எச்சரித்தார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பேச்சு பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலால் குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதிகள் புகைமண்டலமாக காட்சியளிக்கின்றன. காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருடனான போருக்கு மத்தியில் ஹிஸ்புல்லா அமைப்பினரையும் குறிவைத்து இஸ்ரேல் படைகள் தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானும் இஸ்ரேலுடனான போரில் இறங்கியது. இதற்கிடையே லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2083ஆக உயர்ந்துள்ளது. அதோடு 9869 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற சாம்சங் தொழிலாளர்களிடம் காவல்துறையினர் கெடுபிடி காட்டியதாக புகார் எழுந்துள்ளது. சுங்குவார் சத்திரம் பகுதியில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 25 நாட்களுக்கு மேலாக சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாம்சங் தொழிற்சாலையிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் பந்தல் அமைத்து 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் போராட்டத்தில் பங்கேற்க சென்ற தொழிலாளர்களின் வாகனங்களை சோதனை செய்து அவர்களது அடையாள அட்டைகளை காண்பிக்குமாறு காவல்துறையினர் கேட்டதாக கூறப்படுகிறது. பொது பேருந்துகளிலும் ஏறி சாம்சங் ஊழியர்களை விசாரித்ததாக கூறப்படுகிறது. ஊழியர்களின் அடையாள அட்டைகளை காவல்துறையினர் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும் அதன் பிறகே தொழிலாளர்களை போராட்ட பந்தலுக்கு செல்ல அனுமதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையிடம் கேட்டபோது வழக்கமான வாகன தணிக்கை என்று தெரிவித்தனர். விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக டிஐஜி திஷா மித்தல் ஆய்வு மேற்கொண்டார். வருகிற 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டில் கூட்ட நெரிசல் ஏற்பாட்டால் திருச்சியிலிருந்து வரும் வாகனங்களை மாற்று வழியில் அனுப்பி வைப்பது தொடர்பாக செஞ்சி 4 முனை சந்திப்பு பகுதியில் திஷா மித்தல் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பகுதியில் செய்யப்பட வேண்டிய போக்குவரத்து மாற்றம் தொடர்பாக காவல்துறையினரிடம் கேட்டறிந்தார்.
இந்த ஆய்வின் போது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் 5ஆம் நாளை முன்னிட்டு அம்பாள் நவநீத கிருஷ்ணன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 12 நாட்களும் அம்பாளுக்கு 6 முறை சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெறுவது வழக்கம். அம்பாள் முத்தாரம்மனுக்கு பால், மஞ்சள், விபூதி, தேன், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து முத்தாரம்மன் அபிஷேக மண்டபத்திலிருந்து நவநீத கிருஷ்ணன் திருக்கோலத்தில் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ரஷ்ய, சீன கடற்படையினர் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். இருநாட்டு கடற்படையைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றில் வீரர்கள் இணைந்து பயிற்சிகளில் ஈடுபட்டனர். இதில் நீர்மூழ்கி கப்பல்களை தகர்க்கும் அமைப்புகள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் மீட்பு நடவடிக்கைகளின் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரஷ்ய கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் தற்போது அவ்விரு நாடுகளின் கடற்படையினர் கூட்டு போர் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளது பசிபிக் பிராந்தியத்தில் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கடும் மழையால் நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. நீர்கொழும்பு நகரில் சில பகுதிகளில் சாலை முழுவதும் தெரியாத அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பட்டுவை பிரதேசத்தில் புவக்வத்த பகுதியில் உள்ள சிறிய பாலத்தில் வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பெரியமுல்லை பிரதேசத்தில் தெனியாயவத்த, ரப்பர்வத்த, கோமஸ்வத்த உள்ளிட்ட பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று கொழும்பையொட்டிய புறநகர் பகுதிகளில் பொழிந்த கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நுவரெலியா, கண்டி, புத்தளம், காலி, மாத்தறை மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் அதிக மழை பொழிவு இருக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது. குறிப்பாக காலி, களுத்துறை, கேகாலை மற்றும் மாத்தாறை ஆகிய மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று இரவு 9:30 மணி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்றுமதி என்ற போர்வையில் 70,000 கோடி ரூபாயை விவோ சீன நிறுவனம் இந்தியாவுக்கு வெளியே கைமாற்றியிருப்பதாக அமலாக்கத்துறை விவோ மொபைல் போன் நிறுவனத்தின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவுக்கு வெளியே 70,837 கோடி ரூபாயை ஹாங்காங், சமோவா மற்றும் பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு கைமாற்றியுள்ளதாக கூறியுள்ளது. சீனாவை சேர்ந்த விவோ சீன நிறுவனம் விவோ இந்தியா நிறுவனத்துடனான தனது உறவை மறைத்து இந்தியாவில் உள்ள சட்ட அமலாக்க முகமைகளை ஏமாற்றியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அதிகாரப்பூர்வமாக விவோ சீன நிறுவனம் விவோ இந்திய நிறுவனத்துடன் தொடர்பில் இல்லை என்று கூறினாலும் விவோ இந்தியாவின் விநியோக வலையமைப்பை நிர்வகித்து வந்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. ஷார்ஜாவில் இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் விளையாடி ஒரு வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் உள்ளன. வெற்றி பயணத்தை தொடரும் முனைப்பில் இவ்விரு அணிகளும் இன்று களம் காண உள்ளன. ஜாக்வின் பீனிக்ஸ் நடிப்பில் உருவான ஜோக்கர் 2 படம் ரசிகர்களிடம் எதிர்மறையான விமர்சனத்தை பெற்றுள்ளது. இயக்குநர் டோட் பிலிப்ஸ் இயக்கத்தில் ஜாக்வின் பீனிக்ஸ் நடிப்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த திரைப்படம் ஜோக்கர். இதில் நாயகனாக நடித்து மிகச்சிறந்த நடிப்பை வழங்கிய ஜாக்வினுக்கு ஆஸ்கர், கோல்டன் குளோப் உள்ளிட்ட பல விருதுகள் கிடைத்தன. இந்நிலையில் அதே கூட்டணியில் படத்தின் 2ஆம் பாகம் உருவானது. அக்டோபர் 2ஆம் தேதி வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களையே பெற்று வருகிறது. காரணம், முதல் பாகத்திலிருந்த அளவிற்கு கதையும் ஜோக்கர் கதாபாத்திரத்துக்கான வலுவும் இல்லாததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெறவுள்ள மேயர் பதவியேற்பு விழாவிற்கு சாலையை வழிமறித்து மேடை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர்.
காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நகரமன்ற தலைவர் மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்பதற்கான மேடை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையை மறித்து மேடை அமைத்து வருகின்றனர். அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் இந்த சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நகராட்சியின் இந்த செயல் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா 13ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. 5ஆம் நாள் புத்தக திருவிழாவான இன்று மாவட்டம் முழுவதும் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் புத்தக கண்காட்சிக்கு பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டனர். இதனால் அரங்கம் முழுவதும் மாணவர்களின் கூட்டம் அலைமோதியது. மாணவர்கள் தமிழ், ஆங்கில மொழிபெயர்ப்புக்கான டிக்ஷனரி, வரலாற்று தலைவர்கள் மற்றும் பாடம் சார்ந்த புத்தகங்களை அதிகமாக தேடி தேடி வாங்கிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனியார் நிறுவனத்தின் மேற்கூரை உடைந்து கீழே விழுந்த விபத்தில் அங்கு திருடச் சென்ற நபர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜோதிபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் திருடுவதற்காக சென்ற நபர் அங்கிருந்த மேற்கூரையின் மீது ஏறியுள்ளார். அப்போது மேற்கூரை கீழே விழுந்ததில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நிறுவனத்தின் பணியாளர்கள் வழக்கம் போல் வேலைக்கு சென்றபோது சடலம் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மேலே இருந்து கீழே விழுந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. உயிரிழந்த நபர் தென்காசியைச் சேர்ந்த முத்துமாரியப்பன் என்பதும் அவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி அருகே மழைநீர் வடிகால் பணியின் போது தோண்டப்பட்ட மணற் குவியலை பள்ளி வளாகத்தில் கொட்டியுள்ளதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். பரணிப்புத்தூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நடுநிலைப் பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மவுலிவாக்கம் முதல் மாங்காடு வரையிலான மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி அருகே கால்வாய் அமைக்க பள்ளம் தோண்டி மணலை பள்ளி வளாகத்திற்குள் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். தோண்டிய பள்ளத்தை மூடாமல் இருப்பதால் பள்ளிக்குள் செல்ல சிரமமடைந்து வருகின்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் உடனடியாக அந்த பள்ளத்தை இரவோடு இரவாக மூடியுள்ளனர். பள்ளி வளாகத்தில் உள்ள மணற் குவியலை அகற்ற பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பன்ருட்டி அருகே குட்டையில் தவறி விழுந்த 2 குழந்தைகள் உயிரிழந்தன. கடலூர் மாவட்டம் கணிசப்பாக்கம் கிராமத்தில் செங்கல் சூளைக்காக தோண்டப்பட்ட குட்டையில் மழைநீர் தேங்கியுள்ளது. விளையாடிக் கொண்டிருந்த தஷ்வந்த் மற்றும் அவரது சகோதரி பிரதிஷ்டா குட்டையில் தவறி விழுந்துள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் குழந்தைகள் இருவரும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரும் கிருஷ்ணகிரியிலிருந்து கணிசம்பாக்கத்தில் உறவினர் வீட்டிற்கு வந்தபோது இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்திற்கு அருகே சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 3 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். 16 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி மகளிர் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் சிறுமியை மீட்டனர். ஓடத்துறை பகுதியைச் சேர்ந்த மங்களநாயகி மற்றும் சசிகலா, கூகலூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி ஆகிய 3 மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் 3வரையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் ₹1 ஊறுகாய் பாக்கெட் இல்லாததால் கடையை சூறையாடி அதன் உரிமையாளர்களை கத்தியால் தாக்கிய கும்பலை காவலர்கள் தேடுகின்றனர். காமராஜர் காலனியைச் சேர்ந்த சகோதரர்கள் ஹசாருதீன், முகமது உசைன் ஆகியோர் மளிகை கடையை நடத்தி வருகின்றனர். இவர்களது கடைக்கு வந்த நபர் ₹1 ஊறுகாய் பாக்கெட் வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஆனால் ₹5 ஊறுகாய் பாக்கெட் தான் இருப்பதாக கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தனது நண்பரை அழைத்து வந்த அந்த நபர் கடையை சூறையாடி உரிமையாளர்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். காயமடைந்த கடையின் உரிமையாளர்கள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத், கலையரசன் உள்பட 4 பேர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது.
இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் ஒரே ஒரு மின் விளக்கிற்காக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் 4 ஆண்டு காலமாக போராடி வருகிறார். தனது வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வருகிறார். வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில் மின் இணைப்பு இல்லாததால் தினந்தோறும் அச்சத்துடன் வசிப்பதாகவும் இயற்கை உபாதைக்காக கூட வெளியே செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் வேதனையுடன் கூறுகிறார். 4 ஆண்டுகளாக 3 மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி புதிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யாவிடம் மனு கொடுப்பதற்காக தரையில் தவழ்ந்தவாறு வந்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. மனுவினை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் மின் இணைப்பு வழங்குவதற்கான 5000 ரூபாயை மாவட்ட நிர்வாகம் செலுத்துவதாக கூறினார். மேலும் 1 வாரத்திற்குள் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஒண்ணுமே இல்லை சார், ஒரு வீடு சரியில்லை, எனக்கு கரண்ட் மின்சாரம் வேணும். அந்த இருட்டில் நான் வசிக்க முடியாது சார். ரொம்ப யானை தொல்லை, ரொம்ப பாம்பெல்லாம் வருது. நல்லா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் சார். அது கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். கத்துனாலும் யாரும் வர மாட்டாங்க சார். பக்கத்துல ஒரு கரண்ட் இருந்தாலும் கூட அங்கே நிற்கும் இங்கே நிற்கும்னு பார்க்க முடியும். அதையும் இல்லை சார். நான் என்ன சார் பண்ணி பாருனாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்தனர். சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 26வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு செல்வதற்காக வரும் தொழிலாளர்களை சுங்குவார் சத்திரம் மேம்பாலம் அருகே காவல்துறையினர் மடக்கி பரிசோதனை செய்த பிறகே அனுமதித்தனர். இந்த நிலையில் சுங்குவார் சத்திரத்திலிருந்து சரக்கு வாகனத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் லிப்ட் கேட்டு பயணம் செய்திருக்கின்றனர். அப்போது சிறுமாங்காடு அருகே வந்தபோது வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. மாலத்தீவுகள் அதிபர் முகமது முயிசோ மனைவியுடன் தாஜ்மஹாலை பார்வையிட்டார். குடியரசுத் தலைவர் முர்முவின் அழைப்பை ஏற்று 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அவர் 3வது நாளாக இந்தியாவில் உள்ளார். முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த அவர் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை பார்வையிட்டார். மனைவி சஜிதாவுடன் தாஜ்மஹாலுக்கு வந்த அவருக்கு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைவருடனும் சேர்ந்து குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட முயிசோ தூரத்திலிருந்தும் அருகிலிருந்தும் தாஜ்மஹாலின் அழகை ரசித்தார். பயணிகள் வாகன விற்பனை செப்டம்பரில் 19 விழுக்காடு சரிந்துள்ளதாக வாகன விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபடா தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு காரணமாக வாகன விற்பனை குறைந்துள்ளதாக ஃபடா கூறியுள்ளது. இருப்பினும் நவராத்திரி, தீபாவளி பண்டிகை என பண்டிகை காலங்கள் களை கட்ட தொடங்கியிருப்பதால் விற்பனை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வாகன விநியோகஸ்தர்கள் சங்கம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. செப்டம்பரில் இருசக்கர வாகனங்கள் விற்பனை 9 விழுக்காடும், பயணிகள் வாகன விற்பனை 19 விழுக்காடும், வர்த்தக வாகனங்கள் விற்பனை 1 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதே நேரம் 3 சக்கர வாகனங்கள் விற்பனை 0.7 விழுக்காடும், டிராக்டர்கள் விற்பனை 15 விழுக்காடும் உயர்ந்திருப்பதாக ஃபடா தெரிவித்திருக்கிறது. வேட்டையன் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி ஒன்றில் ஃபகத் ஃபாசில் கதாபாத்திரம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டார். ஃபகத் கதாபாத்திரம் பற்றி தன்னிடம் சொன்னபோது இதற்கு யாரை நடிக்க வைப்பார்கள் என்று சிந்தித்ததாகவும், அப்போது இயக்குனர் இதற்காக அதிகம் யோசிக்க தேவையில்லை, ஃபகத் ஃபாசில் மட்டுமே சரியாக இருப்பார் என்று கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த கதாபாத்திரத்திற்காக ஃபகத் சுவாரஸ்யமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் கூறினார். ரஜினிகாந்த் ஞானவேல் கூட்டணியில் வேட்டையன் படம் உருவாகியுள்ளது. இந்த படம் உலகளவில் வரும் 10ஆம் தேதி வெளியாகிறது. நடிகர் அஜித்குமார் மீண்டும் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ளப் போகிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவரது மனைவியும் நடிகையுமான ஷாலினி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் துபாயில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும் அதற்காக அஜித் தனி அணி ஒன்றை உருவாக்கியுள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஃபார்முலா BMW ஏசியா, பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 மற்றும் FIA F2 உள்ளிட்ட கார் பந்தயங்களில் கலந்து கொள்வார் என்ற அறிவிப்பை வெளியிட்டு உனக்கு பிடித்ததை மீண்டும் செய்வதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே பொங்கலுக்கு குட் பை அக்லி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் தற்போது கார் பந்தயத்திலும் அவர் பங்கேற்க உள்ளதால் அஜித் ரசிகர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருக்கின்றனர்.
பிரபல ஹாலிவுட் திரைப்படங்களில் கதாபாத்திரங்களால் உபயோகிக்கப்பட்ட பொருட்கள் பிரிட்டனில் ஏலத்தில் விற்பனைக்கு வருகின்றன. பேட்மேன், ஹாரி பாட்டர், ஜேம்ஸ் பாண்ட், ஸ்டார் வார்ஸ் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்ட 1800 பொருட்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்த ஏலம் நடைபெற உள்ளதாக பிரிட்டனைச் சேர்ந்த தனியார் ஏல நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஸ்டார் வார்ஸ், எ நியூ ஹோப் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஹெல்மெட், தி எம்பயர் ஸ்ட்ரைக்ஸ் பேக் மற்றும் ரிட்டர்ன் ஆஃப் த ஜெடி ஆகிய படங்களில் பயன்படுத்தப்பட்ட மந்திரத்தடி, பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் படத்தில் உபயோகிக்கப்பட்ட பேட்மேன் உடை, ஸ்கைவால் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் உடுத்தியிருந்த கோட் ஷூட், கிளேடியேட்டர் படத்தில் பயன்படுத்தப்பட்ட முகமூடி என 110 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏலத்தில் விடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளியின் விலை கிலோ 90 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். அண்டை மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே தக்காளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கூறுகின்றனர். கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடைகளில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நாள் ஒன்றுக்கு 1300 டன் தக்காளி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 850 டன் மட்டுமே வரத்து இருப்பதாக கூறுகின்றனர். கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் இருந்து மட்டுமே தக்காளி வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த விலை ஏற்றம் 1 வாரத்திற்கு நீடிக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.